பீட்டா தொடர்ந்த வழக்கை கடந்த ஆண்டு அவசர வழக்காக விசாரித்து ஒரே நாளில் தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் 40 நாட்களுக்கு மேலாகியும் ஜல்லிக்கட்டு வழக்கில் தீர்ப்பு வழங்காதது ஏன் என ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ராஜசேகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 2016 ஜனவரி 8ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஒரு அரசாணை வெளியிட்டது மத்திய அரசு. அந்த அரசாணை 8ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அது அன்று வெள்ளிக்கிழமை. சனி ஞாயிறு 2 நாள் 9, 10 போனோன்னு 11ஆம் தேதி அவசர வழக்காக எடுக்க வேண்டும் என்று இந்த பீட்டா விலங்கு நல வாரியம் போன்ற அமைப்புகள் உச்சநீதிமன்றத்திலே அவசர வழக்காக தாக்கல் பண்ணினார்கள். 24 மணி நேரத்திலே இதே நீதிபதி அவர்கள் ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாது என்று இந்த தடை தொடரும் என்று அறிவித்தார்கள். மத்திய அரசாணையை முடக்கினார்கள், இடைக்கால தடை விதித்தார்கள். அந்த வழக்கு பல கட்டங்களிலே பலவிதமான விசாரணைகள் மேற்கொண்டு இறுதி வடிவமாக டிசம்பர் 7ஆம் தேதி வழக்கு முடிந்துவிட்டது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. அந்த தீர்ப்பு வரும் என்று நாங்கள் எல்லோரும் ஆவலாக காத்திருந்தோம். ஜனவரி 14 வரை, இன்று வரை அந்த ஜல்லிக்கட்டுக்கான தீர்ப்பு வெளிவரவில்லை. 24 மணி நேரத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு தீர்ப்பு 40 நாட்களாயும் அதற்கு தீர்வு சொல்லப்படவில்லை என்றால் இது என்ன நீதி?